மாறா இங்கே வரத்துக்கு முன்னாடி நான் சத்தியமாக உன் மேலே செம காண்டில் இருந்தேன். உன்னால் என் நண்பன் இறந்துருக்கான், உன்னால் என் தங்கச்சி இறந்துருக்கான், உன்னால் இன்னொரு தங்கச்சி வாழ்க்கை எழுதி நீ போய் ஜெயிலில் உட்காந்துருக்கு. உன்னை பார்த்தோன்னே அப்படியே துண்டு துண்டு துண்டா வெட்டி உன்னை அப்படியே தூக்கி அவ்வளோ கடுப்பில் தான்டா உன் மேலே. ஆனால் எப்போ உன்னை வெறுக்கிற என் தங்கச்சிக்காக அவன் மேலே இருக்க கலங்கத்தை தொடச்சி அவளை மறுபடியும் சீட்டில் உட்கார வைக்கிறதுக்காக நீ கஷ்டப்பட்டு என்னையும் கூப்பிட்ட பார்த்தியா, அப்போவே எனக்கு லைட்டாக பிசுறு தட்டுச்சு. மாறா அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் நீ உசுரா மதிக்கிற என் தங்கச்சிக்காக என் தங்கச்சியை விட்டு கொடுக்குற அளவுக்கு ஒரு விஷயத்தை நீ பண்ணிகிட்ருக்க. அதை நீ ஏன் பண்ணுற எதுக்கு பண்ணுறன்னு எனக்கு தெரிலடா. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு நல்லா தெரியுதுடா, நீ என்னை விட நல்லவன்டா. சத்தியமாக சொல்கிறேன், நீ உண்மையான ஹீரோடா. நான் ஒத்துக்கிறேன்டா. உன் மனசுக்கு சத்தியமாக எல்லாமே மாறும், நம்பு. அப்புறம் இந்த டைவர்ஸ் என்னன்னு யோசிக்கிற இரு. நான் மாறா அச்சதான் நினச்சியா? உன் டைவர்ஸ் பேப்பர் தான். ஆனால் பார்த்தியா, சுக்குநூறாக கீச்சு போட்டதுக்கு அப்புறம் கூட உன் ஃபோட்டோ உன் தங்கச்சி ஃபோட்டோ மட்டும் ஒன்றா இருக்குது. செம்ம இல்லை? டைவர்ஸு ஸ்வாஹா. ஆனால் இப்போ என்னன்னா வேறு வழியே கிடையாது. என் தங்கச்சியோட தலையெழுத்து கடைசி வரைக்கும் உன் கூட தான் வாழ்ந்தே ஆகணும். ஐயோ பாவம், பாட்டே பிட்டி, நீயும் என் தங்கச்சி கூட தான் வாழ்ந்தாகணும். உனக்கு ஏகப்பட்ட டெஸ்ட்டு வச்ச மாறா. ஆனால் கடைசியில் அந்த புரோக்கர் வரும்போது மட்டும் ஒரு வார்த்தை விட்ட பார்த்தியா, வாழ்வோ சாவோ அது ஒருத்தி கூட தான். செம்ம பஞ்சு, எனக்கு அது நறுக்குன்னு உள்ள ஏறிடுச்சு. நீ இந்த வார்த்தையை சொன்ன உடனே உன் மேலே இருக்க கோவலாம் போய் 1000 மடங்கு மேலே மரியாதை வந்துடுச்சு எனக்கு. பார்த்துக்கோ, கடைசி வரைக்கும் நீ என் தங்கச்சி கூட தான் வாழணும். ஏதாவது சிலிமிசம் பண்ணன்னு வச்சுக்கோயேன், நான் ஒரு மாதிரியான ஆள், யோசிச்சுக்கோ.